ஏ மெம்பருக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம விஜய் சார் எடுப்பார் நமக்கு. ஓகே, ஏதாவது தவறா பண்ணாருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மொபைல் பாக்கெட் வச்சுக்க. ஓகே, எப்பவுமே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து மீண்டும் ஒரு முறை வந்து சார் வந்து பதிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அப்டேஷனுக்கு ஏற்றபடி மாறிக்கணும். அப்டேஷனுக்கு ஏற்றபடி மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய பிளான் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொடுக்கக்கூடிய பிளான் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. டெய்லி காலையில சார் வந்து 11 மணிக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் லிங்க் போட்டு எல்லாரும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் 3 மணிக்கு லிங்க் போட்டு எல்லாரும் டீம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னுமே கன்ஃபியூஸ்டா இருக்கு சார் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளான இதுக்கு முன்னாடி இப்ப வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, என்னென்ன பிளான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம வந்து தெளிவா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய புது பிளானுக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் ஆகணும். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைனரி பேக்கேஜ் இருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓடிடி பேக்கேஜுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பைனரி வித் ஆட்டோகாட் பேக்கேஜ் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லெவல் பிளான் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நம்ம கத்துக்கிட்டதா அப்படின்னா கூட ஓவரால் மேனுவலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையாவது ஓரளவு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேஷன் வந்து அதுக்கேற்ற வழி வந்து நம்ம வந்து தயாராக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருவோம். ஓகேவா? இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் மெம்பரா மாறணும் அப்படின்னா பேக்கேஜ் என்னென்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 500, அதுக்கு அடுத்த பேக்கேஜ் 1000, அதுக்கு அடுத்த பேக்கேஜ் 5000, அதுக்கு அடுத்த பேக்கேஜ் 25,000. ஓகேவா? ஓகே, இப்ப 500 பேக்கேஜ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டெய்லி டாஸ்க் போனஸ். ஓகேவா? டெய்லி டாஸ்க் போனஸ். டெய்லி டாஸ்க் போனஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 5 ரூபீஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த 5 ரூபீஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் வாலெட்ல கிடைக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா கேஷ் வாலெட். ஓகே, 500 பேக்கேஜுக்கு நமக்கு டெய்லி டாஸ்க் போனஸ் வந்து 5 ரூபீஸ். இது வந்து கேஷ் வாலெட்ல நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு 1000 ரூபீஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் போனஸ் எவ்வளவு அப்படின்னா 10 ரூபீஸ். 5 ரூபீஸ் வந்து ப்ராடக்ட் வாலெட் ஆகும், 5 ரூபீஸ் வந்து கேஷ் வாலெட் ஆகும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது டெய்லி டாஸ்க் போனஸ். கூடவே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்டார் மந்த்லி போனஸ் கிடைக்கும். ஸ்டார் மந்த்லி போனஸ் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா டைரக்ட் ஸ்பான்சர் 5 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்ணும்போது இதுல வந்து மொத்தம் நிறைய ரேங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டார் ரேங்க். 250 ரூபாய் நமக்கு மந்த்லி இன்கம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த 250 ரூபாய் ப்ராடக்ட் வாலெட்ல கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப் டு 12 மந்த். ஓகேவா? 1000 ரூபீஸ் பேக்கேஜ் டெய்லி டாஸ்க் போனஸா நமக்கு 10 ரூபீஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் வாலெட்ல 5 ரூபீஸும் கேஷ் வாலெட்ல 5 ரூபீஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து செகண்ட் பெனிஃபிட் எது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம். ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் 5 டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ்மென்ட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் ரேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டார்,
250 rupees நமக்கு ப்ராடக்ட் வாலெட்டா கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டோம்னா 12 மாதத்துக்கு. ஓகேவா? ஸ்டார் மந்த்லி போனஸ் நம்ம வந்து 10 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா செகண்ட் ரேங்க் ஸ்டார் பொசிஷன் 1. ஸ்டார் பொசிஷன் 1 இதுக்கு நமக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 250 rupees to be a cash wallet. ஓகேவா? இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 12 months. வேற ஏதாச்சும் இந்த ரெண்டு இன்கம் போக டெய்லி டாஸ்க் போனஸ் ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் போக வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நமக்கு லெவல் போனஸ் இன்கம் இருக்கு. லெவல் போனஸ் இன்கம் இருக்கு. லெவல் போனஸ் இன்கம் எவ்வளவு வரைக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நமக்கு லெவல் போனஸ் இன்கம் இருக்கு. லெவல் போனஸ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விஜய் நான் வந்து OTT பேக்கேஜ்ல உள்ள வந்துட்டேன். எனி பேக்கேஜ் 500 1000 5000 25000 OTT பேக்கேஜ்ல ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ்ல நான் உள்ள வந்துட்டேன். இப்ப நான் வந்து கணேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நான் டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றேன். அப்ப கணேஷ் அப்படிங்கிற நபர் விஜய்க்கு எத்தனாவது லெவல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லெவல் 1. ஓகேவா? விஜய் வந்து கணேஷ்க்கு லெவல் 1. ஓகேவா? இப்ப கணேஷ் வந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து ஆனந்த் எத்தனாவது லெவல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லெவல் 2. ஓகேவா? கணேஷ்க்கு ஆனந்த் வந்து எத்தனாவது லெவல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இவர் வந்து லெவல் 1. ஓகேவா? இப்ப ஆனந்த் வந்து குமார் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. விஜய்க்கு வந்து குமார் வந்து எத்தனாவது லெவல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லெவல் 3. ஓகேவா? குமார் அப்படிங்கிற ஒரு நபர் ராம் அப்படின்னு ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவர் வந்து லெவல் 4. ராம் அப்படிங்கிற ஒரு நபர் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவர் வந்து விஜய்க்கு வந்து லெவல் 5. ஓகேவா? இது வந்து ஒரு நபர் வந்து எத்தனை டைரக்ட் ஸ்பான்சர்னாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து அன்லிமிட்டட். ஓகேவா? லெவல் 1ல எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னா 50 rupees நமக்கு இன்கம் கிடைக்கும். ஓகேவா? லெவல் 2ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 30 rupees நமக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே. லெவல் 3ல எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 10 rupees நமக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து 7 rupees. லெவல் 5 வந்து 3 rupees. எத்தனை டைரக்ட் ஸ்பான்சராலும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு லெவல் போனஸ் இன்கம் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு பார்த்தோம்னா மேட்சிங் போனஸ் இன்கமா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய பைனரியில ஒரு ஐக்கு கிடைக்கும். சீலிங் லிமிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் நமக்கு சீலிங் லிமிட். ஓகேவா? எதுல அப்படின்னு கேட்டோம்னா 1000 rupees பேக்கேஜ். இப்ப 500 பேக்கேஜ்க்கும் 1000 பேக்கேஜ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட மட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதும். 500 பேக்கேஜ் எடுத்தோம்னா கேஷ் வாலெட்ல 5 ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா 1000 rupees பேக்கேஜ் எடுத்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் போனஸ், ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம், லெவல் போனஸ், மேட்சிங் போனஸ் இன்கம் இது எல்லாமே கிடைக்கும். சோ மொத்தம் ஒரு 4 வழியில நமக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. மேட்சிங் போனஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஐக்கு ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 250 ரூபாய். சீலிங் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 550 பேக்கேஜ்ல சீலிங் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். இதுக்கு வந்து நமக்கு 8 ஐபி கிடைக்கும். கரெக்ட் தானே? 1500 பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 8 ஐபி ஒரு நாளைக்கு இன்கம் வந்து 2000 ரூபாய். இது வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய பைனரி பேக்கேஜ். 3500 பேக்கேஜ்க்கு 30 ஐபி ஒரு நாளைக்கு இன்கம் வந்து 11250 ரூபாய். அடுத்து 7500 ஒரு நாளைக்கு 30000 ரூபாய். 14000 பேக்கேஜ் 160 ஐபி ஒரு நாளைக்கு 60000 ரூபாய். 25000 பேக்கேஜ்
168p ஒரு நாளைக்கு 60000 ரூபாய். 25000 பேக்கேஜ்ல எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோபாட்டும் 1500 எக்ஸ்ட்ரா நமக்கு ஆட்டோபாட் இன்கம் நமக்கு எலிஜிபிள். மிச்சது எல்லாமே பார்த்தோம்னா 1500 25000 பேக்கேஜ் தவிர மிச்சது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைனரி பேக்கேஜ் தான். ஓகேவா? சோ 1000 rupees பேக்கேஜ் இது பண்ணியாச்சு. 5000 பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் போனஸ் ஒரு நாளைக்கு 15 ரூபாய். ப்ராடக்ட் வாலெட்ல 10 ரூபீஸும் கேஷ் வாலெட்ல 5 ரூபீஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் இதுல 2 ரேங்க் மட்டும் தான் 1000 பேக்கேஜ்ல நமக்கு ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் இருக்கு. பட் 5000 பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை டைரக்ட் ஸ்பான்சர் கொடுத்தாலும் அந்த லெவலுக்கு ஏற்றபடி நமக்கு ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ரேங்க் அச்சீவ்மென்ட் பண்ணும்போது 250 ரூபாய் நமக்கு ப்ராடக்ட் வாலெட்ல கிடைக்கும். ஸ்டார் பொசிஷன் 1 அப்படின்னா 10 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்ணோம். கேஷ் வாலெட்ல நமக்கு 250 ரூபாய் கிடைக்கும் 12 மாதம். ஓகேவா? இது அடுத்து 20 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அந்த 5000 வந்து கேஷ் வாலெட்ல வந்து 10 ரூபாய். கேஷ் வாலெட் ப்ராடக்ட் வாலெட் 10 ரூபாய் போட்டுருக்கீங்க. கேஷ் வாலெட் மாத்துங்க. ப்ராடக்ட் வாலெட்ல 5 ரூபீஸ் கேஷ் வாலெட்ல 10 ரூபீஸ். ஓகேவா? இப்ப ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல் ரேங்க் அச்சீவ்மென்ட் பண்றோம்னா ஸ்டார் ரேங்க் அச்சீவ்மென்ட் பண்ணும்போது 5 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 12 மாதங்களுக்கு நமக்கு 250 ரூபாய் ப்ராடக்ட் வாலெட். 10 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றோம்னா ஸ்டார் பொசிஷன் 1 250 ரூபீஸ் நமக்கு மந்த்லி இன்கம் கேஷ் வாலெட்ல கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா 12 மாதங்களுக்கு. ஓகேவா? இதுவே நம்ம 20 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார் பொசிஷன் 2 ஓகேவா? எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 500 ரூபாய் நமக்கு கேஷ் வாலெட்டா கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து 50 டைரக்ட் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார் பொசிஷன் 3 எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 1000 ரூபாய் நமக்கு கேஷ் வாலெட்டா கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஸ்டார் பொசிஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 100 அதுக்கு அடுத்து 70 அதுக்கு அடுத்து 100 அதுக்கு அடுத்து 200 அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கேஷ் வாலெட்ல மந்த்லி இன்கமா கிடைக்கும். ஓகேவா? இது எதெல்லாம் கேட்டோம்னா ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம். 5000 பேக்கேஜ்ல ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் அடுத்து பார்த்தோம்னா லெவல் போனஸ் இன்கம் இதுவும் இருக்கு அப் டு 3 lakhs வரைக்கும். அதுக்கு அடுத்து மேட்சிங் போனஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 8 ஐபி. ஓகேவா? ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 500 ரூபாய் தான் இருக்கு சீலிங் லிமிட். ஓகேவா? 5000 பேக்கேஜ். 25000 பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா பெனிஃபிட் இருக்கு. பட் இன்கம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா டெய்லி டாஸ்க் போனஸ் 500 பேக்கேஜ்ல 5 ரூபீஸ், 1000 ரூபீஸ் பேக்கேஜ்ல 10 ரூபீஸ், 5000 பேக்கேஜ்ல 50 ரூபீஸ். 25000 பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30 ரூபீஸ் 30 ரூபாய் கிடைக்கும். கேஷ் வாலெட்ல 20 ரூபாயும் ப்ராடக்ட் வாலெட்ல 10 ரூபாயும் கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் 5000 கிடைச்ச மாதிரி அன்லிமிட்டட் டைரக்ட் ஸ்பான்சருக்கு நம்ம ஸ்டார் மந்த்லி போனஸ் இன்கம் இருக்கு. லெவல் போனஸ் இன்கம் 1000 பேக்கேஜ்க்கு 5000 கிடைச்ச மாதிரி அன்லிமிட்டட் முதல் 5 லெவலுக்கு நமக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் லெவல் போனஸ் இன்கம் இருக்கு. மேட்சிங் போனஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 160 ஐபி மேட்ச் ஆகும். ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 60000 ரூபாய் சீலிங் லிமிட். ஓகேவா? இது ரெண்டையும் இந்த மூணையும் தாண்டி 25000ல கூட இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னது? எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ பாடி இன்கம் எலிஜிபிள் ஆகுது, டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 25000 பேக்கேஜ் மட்டும் இருக்கு. ஓகேவா? கிளியரா சார்? கிளியரா?